இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு அரசியல் களம் இந்த 2026ஆம் ஆண்டில் முற்றிலுமாக மாறியிருக்கிறது. கட்சி தொடங்கி 20 ஆண்டுகள் கழித்து திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்து அனைவருக்கும் அதிர்ச்சி அளித்தது. அதை மிஞ்சிடும் வகையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திமுக கட்சியில் February 27ஆம் தேதி தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். இது தமிழகம் தாண்டியும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் 4 ஆண்டுகளுக்கு முன் சட்டமன்றத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. அதில் கடந்த ஆண்டு நான் பேசும்போது எதிர்க்கட்சித் தலைவர் வெளிநடப்பு செய்துவிட்டீர்கள், நேற்றும் வெளியே சென்று விட்டீர்கள், இன்று நான் பேசும்போது உள்ளே இருக்கிறீர்கள், அதற்கு நன்றி. வெளிநடப்பு செய்தாலும் என் காரில் தான் ஏற செல்கிறீர்கள். நீங்கள் மட்டும் இல்லை, நானும் 3 நாட்கள் முன்பு உங்க காரில் ஏறச் சென்றேன். அடுத்த முறை தாராளமாக என் காரை எப்போது வேண்டுமானாலும் எடுத்துச் செல்லலாம். ஆனால் அந்த காரை எடுத்துக்கொண்டு கமலாலயத்திற்கு மட்டும் சென்று விடாதீர்கள் என்றார். உதயநிதியின் இந்த பேச்சால் சட்டமன்றத்தில் சிரிப்பலை எழுந்தது. அதற்கு அப்போதைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் பதிலளித்து பேசினார். அப்போது அவர், எங்கள் கார் எப்போதும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு தான் செல்லும் என்றார். தற்போது திமுக கட்சியில் OPS தன்னை இணைத்துக் கொண்டதை அடுத்து இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது.